அரசு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது கஜா புயல் வந்தது. அந்த கஜா புயலில் பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகளுக்கெல்லாம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாகப்பட்டினம் மாவட்டம் அந்தனப்பேட்டையில் விவசாய சங்கத்தினர், மீனவ பிரதிநிதிகள், வர்த்தக சங்கத்தினர், சிறு குறு தொழில் கூட்டமைப்பினர் மற்றும் மாணவ மாணவிகளிடம் கலந்துரையாடி வருகிறார். அறிவுபூர்வமான விஞ்ஞான கல்வி கொடுப்பதற்காக இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் உதவி பெறுகின்ற பள்ளியில லேப்டாப் கொடுத்தோம். இந்த ஆட்சி வரவர்கள் நிறுத்திவிட்டார்கள். கடைசியா இப்ப அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா கொடுக்க முடியாது. தேர்தல் நேரத்தில் மாணவர்களை ஏமாற்றுவதற்காக இப்பொழுது கல்லூரி மாணவர்களுக்கு கொடுப்பதாக ஒரு வாக்குறுதி கொடுத்து அறிவிப்போடு நிற்குது. அறிவிப்பு வெளியிட்ட பிறகு அதுக்கு டெண்டர் விடணும், டெண்டர்களுக்கு நிதி ஒதுக்கணும். ஏற்கனவே இருக்கின்ற திட்டத்துக்கே நிதி ஒதுக்காம பாதி நிக்குது. ஆக மக்களை ஏமாற்று, மாணவர்களை ஏமாற்றி, இளைஞர்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசாங்கமாக தான் இன்று இதை நாம் பார்க்க வேண்டியிருக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்த பிறகு இந்த மானுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும், லேப்டாப் வழங்கப்படும். அதே போல மீனவர்கள் கஜா புயலிலே வீடுகள் இழந்துள்ளார்கள். அவர்களுக்கு வீடு கட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையிலே பாதிக்கப்பட்ட 6000 மீனவ குடும்பங்களுக்கு புதிதாக வீடு கட்டுவதற்காக நடவடிக்கை எடுத்தோம். இந்த நகராட்சி பகுதியாக இருக்கின்ற காரணத்தில் அடுக்குமாடி வீடுகள் தான் கட்ட முடியும் என்ற நிலை வந்த காரணத்தினாலே முதற்கட்டமாக சுமார் ஒரு 1300 வீடுகள் கட்டுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு பணி துவங்கப்பட்டது. ஆட்சி மாற்றத்தின் காரணமாக இப்பொழுதுதான் இந்த திமுக ஆட்சியில கட்டி முடிச்சிருக்கிறாங்க. இன்னும் சம்பந்தப்பட்ட மீனவர்களுக்கு அந்த வீடை ஒதுக்கி தரல. அதையும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எஞ்சி வீடுகளும் கட்டி கொடுத்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த வீடுகள் வழங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோட மீனவர்கள், ஆற்காடு துறை மீனவர்கள், வெள்ளப்பள மீனவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ற ஒரு அரசு உள்ள காரணத்தினால்தான விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளர்கள், தொழில் செய்கின்றவர்கள், அதே போல வர்த்தக அத்தனை பேரும் நிம்மதியாக நிறைவாக வாழ்ந்த அரசாங்கம் அதிமுக ஆட்சியிடம். அந்த எத்தனை பேரே குறை சொல்லியிருக்கேன். அந்த குறையெல்லாம் இந்த ஆட்சியில் தான் வந்தது. கடந்த காட்சியில் இன்றைக்கு ஒவ்வொரு அமைப்பை சேர்ந்தவர்களும் என்னை சந்தித்து எளிதாக சந்தித்து தங்களுடைய குறைகளை சொல்லுகின்ற பொழுது அதை உடனுக்குடன் கலைந்து அவர்களுக்கு ஒரு நிவாரணத்தை நாங்கள் கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் முதலமைச்சர் மந்திரியே பார்க்கறது இல்லை, சட்டமன்ற உறுப்பினரையும் பார்க்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த காலத்துல படத்துல பார்ப்போம், அரசர் இருப்பார், உடனே மந்திரி எது சொல்லுவார், அமைச்சர் அங்க இருக்கிற ராஜா கேட்பார், மாறி மழை பெய்ததான மழை பெய்தது, நல்ல விளைச்சல் கிடைச்சா விளைச்சல் கிடைச்சது, மக்கள் எப்படியோ நிம்மதியா வாழ்வார் அப்படின்னு தான் இப்ப இருக்கிற நிலைமை அரசாங்கத்தில் இருக்குது. இதை நான் குறையாக சொல்லவில்லை. ஏனென்றால் இது பல கட்சி சேர்ந்தவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தாலும் உண்மை நிலை இதுதான். ஏன்னா அனைத்து தர மக்களையும் சந்தித்து பேசினால்தான் என்னென்ன அமைப்பில் என்னென்ன குறை இருக்கு என்பதை நாம் தெரிந்து அதற்கு ஏற்றவாறு நாம் நடவடிக்கை எடுத்தால் தான் மக்களுக்கு தீர்வு காண முடியும். அதை நான் இருக்கின்ற பொழுது யாரும் அப்பாயின்மெண்டே கேட்கறது இல்லை. அவங்க பாட்டுக்கு வருவாங்க, பார்ப்பாங்க, போவாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, விவசாயம்